Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை முட்டம் கிராம மக்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவனுக்கு ரத்த போடுவான். நாங்க 6 மணிக்கு மேல வரோம் சார். வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு மயிலாடுதுறை முட்டம் கிராம மக்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை அருகே முட்டம் பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்ட தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து அதே பகுதியை சேர்ந்த ஹரிசக்தி என்ற இளைஞர்களை கத்தியால் குத்தி நேற்று இரவு நள்ளிரவு கொலை செய்துள்ளனர். இதுக்கு காரணம் என்னவென்றால் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் கலாச்சாரம் இருப்பதை காவல்துறையில் காட்டிக் கொடுத்ததாக கூறியும் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில இளைஞர்களின் உடல்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில மேலும் அந்த தங்கதுரை, ராஜ்குமார், மூவேந்தன் ஆகியோர்களின் உறவினர்கள் மற்ற 2 பெண்களையும் கைது செய்ய வேண்டும் என அந்த இறந்த ஹரிசக்தி இவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில அமர்ந்து மயிலாடுதுறை தலைமை மருத்துவமனை அருகே பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இதனால போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து மாற்று வழியிலும் விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இளைஞர் இரட்டை கொலை விவகாரத்தில் தொடர்புடைய சாராய வியாபாரம் செய்யும் மேலும் 2 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை கோரிக்கை வச்சாங்க. அந்த பேச்சுவார்த்தை கோரிக்கையை ஏற்ற காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சாராய விற்பனை ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் நஷ்டஈடு வழங்க அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் மேலும் அப்போது சாராய வியாபாரம் நடக்காத அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படுவதாகவும் கூறியதன் பேரில் தற்போது போராட்டமானது கைவிடப்பட்டு விலக்கிக் கொள்ளப்பட்டது. மேலும் இறந்த ஹரிஸ் மற்றும் ஹரிசக்தியின் உடல்களை பெற்று செல்வதாகவும் இந்த போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒப்புக்கொண்டாங்க. தற்போது மாவட்டத்திலிருந்து போக்குவரத்து தற்போது சரி செய்யப்பட்டு உள்ளது. இதனால பதறாம சூழல் நிலை வந்த நிலையில தற்போது அமைதியாக இருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. Taste the Daily.